அது ரிலீஸ் ஆகலைன்னா அவ்வளோதான், இங்கே எதுவும் நடக்காது. அது கண்டிப்பாக வர வச்சிருவோம். அது ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி நல்லா இருந்தது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஆக்டிங் செம்மையாக இருந்தது. இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை வில்லனா, இப்போ நல்லா இருந்தது. அதர்வா தம்பி அப்போ இருந்தார், க்யூட்டாக இருந்தார் பார்க்கறதுக்கு. ஆனால் அவர் இறந்து போயிடுவார், தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த ஜென்ரேஷனில் கொண்டு வந்தது பரவாயில்ல, எல்லாருக்கும் ஒரு புரியுற மாதிரி ஒரு ஸ்டோரி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்துட்டு பாட்டு எல்லாமே நல்ல பாட்டு தான். அது நான் ஆல்ரெடி பார்த்தது தானே, எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. அரசியல் வந்துட்டு படத்துக்குள்ள எடுத்துகிறது ரொம்ப தப்பு. சிம்பிளாக சொல்லலாம், இப்போ ரீசெண்டாக நாங்கள் பேசுகிறது அந்த சென்சார் சர்டிஃபிகேட் பற்றி. சந்தீப் வாங்க ரெட்டி அவர் சொல்லியிருப்பார் வந்துட்டு சீனியர் டேரக்டர்ஸ் ரிட்டையர்ட் டேரக்டர்ஸ் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு. விஷயம் தெரியாதவங்க கிட்ட சென்சார் போர்டை கொடுத்தா எதை கட் பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு தெரியாது. அவங்க மூடில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு கொடுத்துடலாம், உங்களுக்கு வேணான்ற மாதிரி சொல்கிறாங்க. அரசியல் வந்துட்டு பாலிடிக்ஸ் இதுக்குள்ளே வேணாம். ஏற்கனவே சினிமாலே நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது. அதனால் அரசியலை திருப்பி இதுக்குள்ளே போட்டால் எந்த படமும் வராது, நல்ல படங்கள் பார்க்க முடியாது. நல்ல படம் வந்து தைரியமாக பார்க்கலாம். ஆக்சுவலாக மல்டி கேஸ்டிங் வந்துட்டு இப்போ எல்லா படத்துலையும் பண்ணுறது ரொம்ப நாள் ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதர்வா வந்துட்டு கொஞ்சம் கெஸபிள் அண்ட் ஸ்டைலர் பார்க்கும்போது ஓகே அவர் இறந்துருவாருன்னு சொல்லிட்டு, ஆனால் அதை எடுத்துகிட்டு போன விதம் நல்லா இருந்துச்சு. ஒரு சீனை எலிவேட் இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா, இப்போ மேல் டேரக்டர்ஸ்க்கு ரொம்ப அதிகமாக வந்து நம்ம டைம் கொடுத்துட்ருக்கோம். இப்போ வர்ஷா பேட் கேர்ள் எடுத்தாங்க, அதை ஏன் எல்லாம் அடிக்கிறாங்கன்னு தெரில. ஒரு மனுஷங்களோட உண்மையான ஒரு பக்கத்தை காமிச்சா இங்கே யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா ரியாலிட்டி ஐயோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அந்த மாதிரி தான் ஃபீமேல் டேரக்டர்ஸை இன்னும் கொஞ்சம் விடலாம். சுதா கொங்கரா வந்துட்டு இப்போ என்னன்னா நான் குவிட் பண்ணுறேன், அது காரணம் ஆடியன்ஸ். நல்ல படத்தை இது பண்ணலாம்னா எந்த டேரக்டர் மிஷ்கினே இப்போ வெளியே போகிறதுக்கு அதான காரணம். நல்ல படங்களை ஆதரவுங்க. 4 வருஷம் 5 வருஷம் 30 வருஷம் கழிச்சு இதுதான் பெஸ்ட் படம்னு சொல்கிறது நமக்கு ஒரு யூஸும் இல்லை. அதான் இருக்கா ஜிவி யூனிக்னஸ். ஜிவி பிரகாஷ் எப்போவுமே மியூசிக் ரொம்ப யூனிக்காக கொடுத்துட்ருக்காரு. அது வரைக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவர் மியூசிக் வந்து யூனிக்காக இருக்குண்ணா. அமரன் முதற்கொண்டு இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே இப்போது அனிருத் வந்து காப்பின்னு சொல்கிறாங்கன்னா அதை வந்துட்டு எனக்கு அதை நான் ஒத்துக்கு போக மாட்டேன். அப்புறம் ஏன் கேட்குறீங்க அந்த பாட்டை? கேட்கக்கூடாது. காப்பின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் வச்சு கேட்குறீங்கன்னா அப்புறம் எதுக்கு அந்த பாட்டை கேட்குறோம்? ஸோ ஜிவி பிரகாஷ் எப்போவுமே தெரியும் முதற்கொண்டு நான் தெரியலேருந்து ஜிவி பிரகாஷ் பெரிய ஃபேன். அதுக்குள்ள நிறைய போட்டிருக்காரு. எனக்கு அப்பத்துலேருந்து ஜிவி பிரகாஷ் மியூசிக் டேரக்டர்னு சொல்லி தெரியும். நான் அவ்வளோ பார்க்காதனால யூனிக்னஸ் நல்ல ஒரு மியூசிக் தான். தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் போட்டிங்கன்னா வந்து படத்தை பாருங்கள், வீட்டில் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.